எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? இப்போ தனிஷா வயசு 30 ஆகுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ நல்ல ஒரு சில பெண் நம்ம கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. இவங்க இந்து மதம் சொல்கிறாங்க, ஜாதியம் பார்த்தீங்கன்னா கவுண்டர்னு சொல்லியிருக்காங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா மிதனம் சொல்லியிருக்காங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்துக்கு வரம் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்களோட டிகிரி படிச்சுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க ப்ராப்ளம் ஐடி கம்பெனியில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் வேலை பார்த்துட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு பியூட்டி பார்லர் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கம்மா. அதனால வீக்கெண்ட் லீவோட ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒர்க்கில் இருந்து இவங்க நல்ல வருமானம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் நல்ல வசதியான ஃபேமிலி தான். அவங்க கிட்ட கேட்டால் பார்லர் வச்சு தர அளவுக்கு வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சொந்த பணத்தில் ஸ்டாப் பண்ணணும்னு ஃபண்டு சேர்த்து வச்சுட்டு இருக்காங்களா. அப்புறம் யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அதில் இருந்து கூட நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுன்னு சொல்கிறாங்க. எப்படி சப்ஸ்கிரைபர் கூட நாளைக்கு கஸ்டமர் கன்வெர்ட் ஆகணும்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப திறமையான பொண்ணு தாம்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா பெரிய ஃபர்னிச்சர் ஷோ வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அப்புறம் ஒரு பாத்திர கடை வச்சு இருந்திருக்காருமா. அதை மெயின்டைன் பண்ண முடியல, சேல் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நல்ல இன்கம் வந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வசதியாக இருக்காங்களா. எங்கள் கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே, இவங்களுக்கும் பொண்ணு கதை சொல்கிறாங்க. இவங்களுக்கு முதல் தடவை லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களா. முதல்ல பேரை சிறப்பு தெரிவிச்சாலும் அப்புறம் மனசு மாதிரி வந்து சேர்த்துட்டாங்களா. அப்புறம் சில வருஷத்தில் இவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்டில் தவறிட்டாங்களாமா. அப்புறம் இவங்க இதே ஒரு ஆந்திரம் இல்லாமல் தலைமையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா. இப்போ அதுலேருந்து மீண்டும் வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்களா. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்பத்து நல்லா கேட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபைனான்ஷியலாக நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சா போதுன்னு சொல்கிறாங்க. இவங்களே எல்லாத்தையுமே பார்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும், இவங்க பொண்ணுங்க அப்படியே பார்த்துன்னு எதிர்பார்க்குறாங்க. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் எதிர்பார்க்குறாங்கம்மா. பசங்க இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. வரப்போகிற தலைக்கு இது 2ஆம் திருமணமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களை பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்கள் இருப்பீங்க நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.